இந்த செய்தி சொல்லுங்க. போன வாரம் என்ன மெசேஜ் எடுத்தோம்? இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமே. அப்புறம் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமா ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு? பதில் அளிப்பாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது அப்ப சொன்னா அப்புறம் என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாம என்ன பண்ணுங்க? நன்மை செய்யணும். சில நேரத்துல ஸ்டார்டிங் போவாது. அதை தள்ளி விட்டா தான் அடுத்தது ரன்னிங் ஆகும். அந்த மாதிரி தள்ளி விடணுமா இருக்குது. சரி சரி, திருப்பி போனோமே. இந்த நாள்ல போன வாரம் எந்த இடத்துல பார்த்தோம்? வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா பார்த்து சொல்லக்கூடாது, மனசுல இருந்து சொல்லணும். இதுதான் பாசம். நான் ஸ்கூல் பக்கமே போட்டு இல்லை, எனக்கு கேள்விலாம் கேட்கறது. நான் இங்கேயும் நான் கேள்வி கேட்டால் நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன்றீங்களா? ஸ்கூல்ல தான் கொஞ்சம் படிக்கல, ஞாபகம் இல்லை. இங்கேயாவது கொஞ்சம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சரியா? இந்த வாரத்துல be humble before the God. சொல்லுங்க, be humble before the God. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நான் இன்னைக்கு காலையில சொல்லி தியானிச்சுனே இருந்தேன் வசனத்தை. இரவெல்லாம் 1 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. நான் சொன்னேன் காலையில நல்லா இருக்கும் இன்னைக்கு வசனம், ரொம்ப அற்புதமா இருக்கும். மாத்திரம் இல்லை, ஒரு புத்திமதியாகவும் இருக்கும், சத்தியமாகவும் என்ன பண்ணோம் இருக்கும். ஆகவே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுக்க போறேன். 25 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஆனால் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனிங்க. இது நிச்சயமா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் உங்களுடைய கரியர்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணோம் கொண்டு வரும். அந்த பிலீவோடு கூட நீங்க கேட்கணும். சரியா? இயேசு சொல்றாரு பாருங்க ஒரு கதையை. 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன் கேளுங்க. அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்தில் போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலும் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, தேவாலயத்துக்கு வரும்போது ஒருவன் பாவியாக வந்தாலும் கூட அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக கடந்து செல்வான். சொல்லுங்க, நீதிமானாக. அப்போ தேவாலயத்துக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது நான் சொல்றேன், நீங்க வருகிற மாதிரி நீங்க போறது கிடையாது. எப்படி வருவீங்களோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாக்கப்பட்டு தேவன் உங்களை என்ன பண்றாரு, மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். அது சரீர பிரகாரமா அல்ல, உங்கள் மன ரீதியாக, உங்கள் உள்ளான ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற இடம் தான் என்னதுங்க, தேவாலயமா இருக்கிறது. அதற்காகத்தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். வந்த வண்ணமாவே நம்ம போகக்கூடாது. நிச்சயமா இன்னைக்கு ஒரு காரியத்தை அறிஞ்சேன், ஒரு காரியம் டச் ஆச்சு, எனக்கு என் உள்ளத்துல ஒரு மாற்றம் இருக்குது. இது வரைக்கும் நான் வேற மாதிரி இருந்தேன், இனிமேல் நான் வேற மாதிரி இருக்க போகிறேன் என்ற தீர்மானத்தோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், போக வேண்டும். ஏதோ கடமைக்கு வந்தேங்க, வண்டி எடுத்தேன், தலையை வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் போடணும், ஒரு அட்டன்ஸ் போட்டேன், இல்லை பாஸ் இது கிட்ட போறாரு, அதனால நான் கடமைக்கு வந்தேன். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. மெய்யாகவே உண்மை
உண்மையாகவே நான் சொல்றேன், சத்தியமாகவே சொல்றேன், நீங்க எப்படி வரீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப கன்சர்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்பேற்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வருவது. இந்த இடத்துல சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நீங்களே உங்களை உயர்த்தாதீங்க, உங்களை மற்றவங்க உயர்த்தட்டும். தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தாழ்மைப்படுங்கள் என்று சொல்ற இன்னைக்கு மெசேஜ். அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு இயேசு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் என்பது யாருன்னா, கொஞ்சம் மதத்துல கொஞ்சம் வைராக்கியம் இருக்குவேன், சடங்காச்சாரம் செய்வேன், எல்லாம் மனுஷ நீகமா ஒரு 100% பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், உலக மக்கள் மனுஷருக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், சரியா இருக்கும். அவன் ஒழுங்கா தேவாலயத்துக்கு போவான், நல்லா ஜெபம் பண்ணுவான், உபவாசம் இருப்பான், காணிக்கைகள்லாம் கொடுப்பான், தப்பு தண்டா செய்ய மாட்டான், சரியா இருப்பான், சரியா இருப்பான். அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லவே இல்லை. ஆனா அதெல்லாம் இருந்தும் சில நேரத்தில் ஒரு மைனஸ் ஆயிடும். சில நேரத்தில் என்னங்க, ஒரு மைனஸ் ஆயிடும். அந்த மைனஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வந்து விடவே கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு போதனை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல கவனிங்க, இந்த ஆயக்காரன் சொல்றான், என்ன சொல்றான், நான் யாரு அப்படின்னா சொல்றான், நான் வந்து இந்த தப்பான வாழ்க்கை வாழ்றவன் கிடையாது, மற்றவங்களை குடிக்கி சாப்பிடுறவன் கிடையாது, நான் ஒரு அநியாயக்காரன் கிடையாது. பக்கத்துல இவன் ஒருத்தன் ஜெபம் பண்ணுகிறான், இங்கே அங்க வெளியே நின்று அதான் பாரு, எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி வட்டி வரி வசூல் இருக்கிறான் பாரு, அவனை போலயும் நான் இல்லை. நான் யாரு, ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், ஒழுங்கா ஜாப் பண்றேன், ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், நல்லா தசம் பார்த்துக்கிறேன், நல்லா என்ன பண்ற உபவாசிக்கிறேன், இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தன்னை வந்து என்ன பண்றான், உயர்த்துறான். அது எப்போதுமே ஒருவர் தன் செய்த கிரியையை வைத்து தேவனிடத்திலே செல்லக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். கிரியெல்லாம் செய்யலாம், ஆனா கிரியின் அடிப்படையிலே தேவன் அண்டையிலே செல்லக்கூடாது, கிருபையின் அண்டையிலே தேவன் அண்டையிலே செல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கிருபையா கிரியையா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்ல ஓடிக்கொண்டிருக்கு. கிருபைன்னு சொல்றவங்க கிரியை விட்டுறாங்க, கிரியை சொல்றவங்க கிருபையை விட்டுறாங்க. ஆனா சமநிலை பிரமாணம் ஒன்று இருக்கிறது, பேலன்ஸ் தியாலஜின்னு ஒன்று இருக்கிறது. கிருபையை பற்றி கொள்ள வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், கிரியை மேன்மை பாராட்டக்கூடாது, கிருபையை மாத்திரமே என்ன பண்ண வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? அல்லேலூயா. இவன் வந்து என்ன பண்றான், மற்றவங்களுக்கு முன்னாடி அவனை குற்றப்படுத்துறான். என்ன குற்றப்படுத்துறான், அவன் சரியில்லாதவன். எப்போதும் தன்னை நல்லவன் காட்டுறதுக்கு மற்றவங்க பண்ற முதல் ஐடியா என்னன்னா, நான் அவனை போல இல்லைங்க, நான் பெட்டர், இவன் தான் பொல்லாதவன், ஊரு சுத்துறான், ஒழுங்கா கோயில் வர மாட்டான், அவன் பொல்லாத அவனை காட்டுட்டு அவனை போல நான் இல்லை, நான் நல்லவன். எப்போதுமே மற்றவங்களை மேட்சிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, அளப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க வந்து மற்றவங்களை அளவுகோலை வச்சு உங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அளந்து கொள்ளவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. மற்றவங்களை அளவுகோலை இருக்கிறேன், அவனை மாதிரி இல்லைங்க, நான் இவனை மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், அவன் தான் பொல்லாதவன், அவன் தான் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லி அவனை வச்சு நம்மள என்ன பண்றோம், மேட்சிங் பார்த்து நம்ம அவங்க மாதிரி இல்லப்பா, நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி நம்மள தேவன் ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தாரை போல நம்ம என்ன பண்றோம், செய்யணும். அது செய்யவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ரெண்டாவது, மற்றவங்களை வந்து இவன் என்ன பண்றான், குற்றப்படுத்துறான். தேவனுக்கு முன்னாடியே என்ன குற்றப்படுத்துறான், அவனை போல இல்லை, நான் சொல்லுங்க, அவனை போல முதல்ல செய்யற தவறு, தன்னை உயர்த்துகிறவங்க செய்யற தவறு. தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்னன்னா, மற்றவங்களோடு கூட நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, மற்றவங்களோடு கூட மேட்ச் பண்ணக்கூடாது, மற்றவங்களோடு கூட அளந்து கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க, மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம அவனை
வெளியாள் வந்து சொல்லுவாங்க, உன் பிள்ளை சரியில்லை தெரியுமா? என் பிள்ளை சரியில்லை எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ என் பிள்ளை என்ன பண்ணாத குற்றப்படுத்தாத, என் பிள்ளைய நான் கண்டிக்க தெரியும் அப்படின்னு உலகத்தை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் தேவனும். தேவன் வந்து ஒருத்தன் தப்பே செஞ்சிருந்தாலும் மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்றது இல்லை, விடுறது கிடையவே கிடையாது. நான் அதான் பாருங்க, எனக்கு கடவுள் கிருபை, கடவுளுடைய தயவு எல்லாவற்றையும் நான் வந்து அள்ளி தீர்க்கிறது கிடையாது. ஒரு இன்னைக்கு சரியில்லாத இருக்கலாம், ஆனா என்னைக்கு சரியில்லாத போக மாட்டான், நிச்சயமா மாறும். அந்த விசுவாசம் எனக்குள்ள என்ன பண்ணுறது இருக்குது. கொஞ்சம் அந்த வசனத்தை படிக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஆவியில நிரம்புறதுனால கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன். ஒரு ஒரு தூர பார்வை எனக்கு இருக்குது கர்த்தர் கிருபையினால. நிச்சயமா கர்த்தர் இவனை என்ன பண்ணுவாரு, மாத்துவாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, இவனை சரி பண்ணுவாரு. ஒரு நாள் ஒழுங்காக்குவாரு. ஆகாத கல்ல தூரமா என்ன பண்ற போடுறது கிடையாது. நசல் கொண்டதை திடப்படுத்துவார், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார், காணாமல் போனதை கண்டுபிடிப்பார், ஒழுங்கில்லாத ஒழுங்கா மாற்றுவார், போனவனெல்லாம் சதையாக்குவார். அவர் செய்வார். அனைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, இவனை நியாயம் திட்டக்கூடாது, யாரும் நம்ம குற்றம் திட்டக்கூடாது, யாரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவன் சரியில்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழிச்சு விடவே கூடாது. இது தேவனுக்கே பிடிக்காது. எத்தனை பேர் விளங்குங்க? முதல்ல மற்றவங்களை வச்சு என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாதுங்க, மற்றவங்களை குற்றவாளியா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சொல்லுங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் நான் நல்லவனா காட்டுறதுக்கு அடுத்தவன கொள்ளாதவனா காட்டணும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுதான் போல் சொல்றது. நான் சொல்லுவேன், ஏன் இந்த வேலை, ஏன் இந்த சில பேர் என்ன பண்ணுமா, இங்க எதனா ரொம்பணும்னா அங்க பள்ளம் பறிச்சா நீங்க ரொம்ப முடியும். பள்ளம் பறிக்கிறதுலேயே இருப்பாங்க, கடைசியா பார்த்தா அவங்களுக்கே பள்ளம் பறிச்சுப்பாங்க. உண்மையிலே கிறிஸ்தவர்கள் வந்து ஆவியில வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒருவரையும் நீ குற்றம் சொல்லாத, ஒருவரையும் என்ன பண்ணாத, குற்றம் சொல்லாத. தேவன் அவனை நிலைநிறுத்த என்ன பண்றாரு, வல்லவனா இருக்கிறாரு. நீ சீக்கிரம் திரும்பிட்ட, அவன் திரும்புறதுக்கு லேட் ஆகும், ஆனா நிச்சயமா திரும்பும். சொல்லுங்க, நிச்சயமா என்ன பண்ணுவான். அம்மா அப்பா வருவாங்க, அவன் பிள்ளைகளை கொடுத்து ஏக்கமா இருக்கும், நல்ல தண்ணி வரும், நிச்சயமா உண்மையில பாரப்படுவாங்க. ஒவ்வொருவருக்கும் சொல்லணும், ஒரு சொன்னா தைரியமாய் விசுவாசமாய் நிச்சயமா ஒரு நாளைக்கு மாறும். நிச்சயமா ஒரு நாளுக்கு பிள்ளை மாறி ஒழுங்கு ஆயிடுவான். இன்னைக்கு எப்படி இருக்கிறான், நாளைக்கு பாரு அவன் நல்லா இருப்பான். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையில பாருங்க, அன்னைக்கு நானும் என்னெல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தோம்னா இங்க நிற்கிறதுக்கே தகுதி கிடையாது, அன்ஃபிட். நான் எங்க அப்பா என்னை போட்டு பழிச்சது போது அப்படி பழிச்சாரு. அவன் பாவம் அன்னைக்கு என்ன பண்ணல, கடவுள் அறியல, அவங்க தூர பார்வை இல்லை. அடுத்து ஒன்றுக்கு லாக்கிப்பட மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ரிச்சா அந்த காலத்துல ஒரு பெரிய பழமொழி, ரிச்சா வலிக்கிறதுக்கு கூட லாக்கிப்பட மாட்டேன். பெரிய கோல்டன் பேட்ச், மாட்டு வண்டி தள்ளுறதுக்கு கூட லாக்கிப்பட மாட்டேன். இதெல்லாம் கேட்டு எத்தனை பேர் அமைக்கி, எத்தனை பேர் கொட்டி உருப்பட மாட்டேன்னு 1000 உருப்பட மாட்டேன்னு காதலை கேட்டு கர்த்தருடைய கிருபையினால் உருப்பட்டு நிற்கிறேன். அதனால அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, தாத்தா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவான், அண்ணன் சொல்லுவான், எல்லாம் சொல்லுவாயா, நீ உருப்படவே மாட்டேன். காதல் தான் கேட்டு வச்சுக்கோ. ஆனா நீ சொல்ற, நான் கிடையவே கிடையாதுப்பா, நான் நிச்சயம் உருப்படுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? அல்லேலூயா. நிச்சயம் நான் உருப்படுவேன். சொல்ல, நிச்சயம் நானே உருப்படுவேன். நிச்சயமா ஒரு நாளைக்கு நான் எழுந்துருவேன். நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொல்லி நீ சொல்லாத, கர்த்தர் என்ன பண்ணுவார், மாத்தி காட்டுவார். எத்தனை பேருக்கு வணங்குது நான் சொல்லுங்க. அல்லேலூயா. டிஸ்கரேஜ்மென்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாயா, உன்னை அழுத்தத்துக்கு நிறைய பேர் இருப்பான். இந்த மாதிரி பரிசைய மாதிரி உன்னை அமுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பான். நண்டு கூட அப்படித்தான், ஒரு நண்டு மேல ஒரு நண்டை விடவே கூடாது, எப்ப பார்த்தாலும் காலை வலிச்சுனே இருக்கும். அந்த மாதிரி நண்டு மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. உன்னை ஒரு நாள் மேல வரக்கூடாது, நீ எப்படியாவது அங்கெல்லாமே இழுத்து வச்சுக்க. இவன் மட்டும் உருப்பட்டான், இவன் மட்டும் ஒழுங்காயிட்டான், இவன் மட்டும் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அடுப்புன ஏ பாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், துணைக்கு முன்னே பண்ணுவான், இழுப்பான். நான் சொல்றேன் பாருங்க, இந்த இயேசு ஒருவர் இருக்கிறாருங்க, 1000 உன்னை கொடுத்து தப்பான தீர்க்க தரிசனம், தப்பான சாபமெல்லாம் விட்டாங்களோ, நிச்சயம் சொல்றேன், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதற்காக உன்னை அழைச்சாரோ
அதை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசம்? விசுவாசத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல மேட்சிங் பண்ணக்கூடாது, ரெண்டாவது குற்றப்படுத்தக்கூடாது, மூணாவது இவன் செஞ்சது என்னன்னா, நான் இதெல்லாம் செய்யறேன், நான் இதெல்லாம் செய்யறேன். சொல்லு, நான் இதெல்லாம், நான் வாசிக்கிறேன், நான் வசனம் கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் தப்பு தட்டாத்தை செய்யல, நான் அதெல்லாம் செய்யறேன். கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ண? நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் சொல்லுங்க. பாருங்க, எப்போதுமே நம்ம எல்லாம் செய்யணும். நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தாவே உமது கிருபையினால செஞ்சேன், உமது தயவுனால செஞ்சேன்னு தான் சொல்லணும்ல. பவுல் சொல்ல, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லல. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எப்போதுமே நான் என்றது அதை விட்டுடுங்க. அது நான்னால தேவனுக்கு பிடிக்காது. நான் பண்ணேன், நான் சம்பாதிச்சேன், நான் வேலைக்கு போனேன், நான் படித்தேன், நான் துட்டு கொடுத்தேன், நான் இதை பண்ணேன். எப்போ பார்த்தாலும் சில பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு ட்ரிப்பு அப்படிதான் அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் கேட்டு, நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்டா. இவர் கேட்டார், சரி இப்போ என்ன பண்ண சொல்றேன்? கொண்டாடி தாண்டி அந்த கையில் கொடுத்துட்ட மாட்டேன். இதெல்லாம் நான் சொல்றது தப்பு. சார் இதெல்லாம் என்னதுங்க? தப்பு. செய்யவே கூடாது. ஒரு காட்சி செஞ்சு கற்றுக்கு தோன்றும், நல்லது, நல்லா போயிட்டே இருக்கும். நான் செஞ்சேன் செஞ்சோம்னா பிரச்சனை. இதுதான் எனக்கு பிரச்சனை. இதுதான் என்னதுங்க? தேவாலயத்துக்கு வந்தா நான் என்றதை விட்டுடுங்க. நான் என்றதை விட்டுடுங்க. இது மூணு இவன் செஞ்சு தப்பு. சரிங்க, இவன் இந்த ஆயக்காரன் என்ன பண்ணாங்க? அவன் உண்மையே பாவி தான், உண்மையிலே பொல்லாதவன் தான். ஆனா ஒரு பொல்லாதவன பாவியா ஒழுங்கினமா இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணா, கடவுளை நேரடி பார்க்கறதுக்கும் இல்லை. சில பேர் கூட தப்பு பண்ணான்னு வச்சுங்க, அப்படியே பின்னாடி வருவான், அப்படியே ஓட்டுவான், பண்ணுவான், ஒன்றும் கண்டுக்கூடாது. ஆனா உண்மையில அவன் தேவன் கூட கொஞ்சம் பேசணும். நம்ம கிட்ட தெரியாது. அவன் மனதுக்கு வரான், அவன் தேவனுக்கு கனெக்ட் ஆகிறான், அவன் மீண்டும் சரியாகிறதுக்கு வரான். தேவனுக்கு அவங்க இருக்க வெளிச்சம். நம்ம ஒண்ணு சரி அதுதான் நம்ம என்ன சொல்லவே கூட இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ண? ஆண்டவரே பாவியா என் மேல என்ன பண்ணுங்க? கிருபையாயிரும். ஒரே ஜெபம் தான் சொல்லுங்க. பாவியா என் மேல என்ன பண்ணுங்க? கிருபையாயிரும். தேவன்கிட்ட நான் வரதுக்கு தகுதி இல்லைன்னா, அருகதாற்றவன், சரியில்லாதவன் தான், நான் முன்ன வரதுக்கு எந்த லாக்கே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மேல என்ன பண்ணுங்க? கிருபையாயிரும் அப்படின்னு சொன்னா பாரு. சொல்றாரு, நாங்க தாழ்த்தனாயா உண்மையிலே அவனுடைய கண்டிஷனை உணர்ந்து அவனை மேன்மை பாராட்டாம, எனக்கு ஒரு ஆண்டவர் தேவை, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, எனக்கு ஒரு தெய்வம் தேவை, என்னை சுத்தமாக்க அவரால் தான் முடியும், என்னை ஒழுங்காக்க அவரால் தான் முடியும், என் வாழ்வை அலங்கரிக்க அவரால் தான் முடியும், இந்த கேடான வாழ்க்கை எடுத்துக்கூட அவரால் தான் முடியும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க வந்தான் பாருங்க. இவன் தான் நீதிமான ஆக்கப்பட்டு செல்லுகிறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை வச்சுட்டு சில பேர் என்ன சொல்றாங்க, எப்போ ஜெபம் பண்ணாலும் நான் பாவியா இருக்கிறேன், கிருபையா இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சிடுறாங்க. ஒரு முறை இந்த ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க. ஒரு முறை ஜெபம் பண்ண அடுத்த முறை என்ன சொல்லிக்க மாட்டான், தேவாலயத்தை வெளியே இருந்திருக்க மாட்டான். ஏன்னா நீதிமான் ஆக்கப்பட்டான். நீதிமான் ஆக்கப்பட்டவன் இப்ப உள்ள வருவான். இப்ப உள்ள வந்து என்ன பண்ணுவான்? இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா திருப்பும் அவன் திட்டமா இருக்கிறான். திருப்பும் வந்து நான் பாவியா இருக்கிறான், என்னை மன்னியும், எனக்கு கிருபையா இருந்தான் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லியிருக்க மாட்டான். இப்ப என்ன பண்ணுவான்? ஆண்டவரே உம்மாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். சரி, உம்மாலே நீதிமான் ஆக்கப்பட்டேன், உம்மாலே நான் நல்ல காரியம் செய்கிறேன், உம்மாலே நான் ஜெபிக்கிறேன், உம்மாலே நான் கொடுக்கிறேன், உம்மாலே நான் சுத்தபத்தமா வாழுறேன், நான் அல்ல எனக்குள் நீ இருக்கிறதுனால தான் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி தான் என்ன பண்ண ஜெபம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பரிசேயன் இதை மறந்துட்டான். சரியா இருந்தான், ஆனா எதை பார்த்துட்டான்? எல்லாம் அவன் தான் செய்யறான்னு நினைச்சான். தேவன் சொல்ல, இல்லப்பா, ஒரு மனுஷனை ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வைக்கிறதுனா நான் தான் செய்ய வைக்கிறேன், நீ வந்து என்ன பண்றது செய்யறது கிடையவே கிடையாது. நான் செய்ய வைக்கிறது நீ தான் செஞ்ச மாதிரி உனக்கு என்ன பண்ணாத, பெருமை பாராட்டாத, உன்னை தேவனுக்கு முன்பா உயர்த்தாத, எப்போதுமே தேவனுக்கு முன்பா உன்னை என்ன பண்ணு, தாழ்த்து. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா பாடுற, நல்லா ஜெபம் பண்ற, நல்லா பைபிள் வாசிக்கிற,
முன்ன இருந்ததை காட்டிலும் பெட்டரா இருக்கிற, நல்லா பேசுற, நல்ல சுவிசேஷம் சொல்ற, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க வச்சுக்கல, உடனே அதை நினைச்சு பார்த்து என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்லப்பா, நான் ரொம்ப நல்லா மாறிட்டேன், நல்லா சரியாயிட்டேன், பரவாயில்ல, என் விடாம முயற்சி, என் உபவாசம், என் கண்ணீர், என் ஜெபம், நான் தான் எல்லாம் ஒழுக்கம், இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை, கிரெடிட்டை எப்போதுமே நீங்க எடுக்காதீங்க. சொல்லுங்க, கிரெடிட் என்ன பண்ணக்கூடாது, பலாபலனை நீங்க எடுக்காதீங்க. பலாபலனை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தாவே, நீர் இல்லாமல் என்னால் ஒண்ணு செய்ய முடியாது. சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணு செய்ய, சொல்லுங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. ஆமா, அவர் தான் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். ஒரு காரியம், நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க உள்ள வந்து பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்களா? நல்லா கொடுக்குறீங்களா? நல்லா உபவாசிக்கிறீங்களா? நல்ல நீதியை செய்றீங்களா? நியாயத்தை செய்றீங்களா? எதனால செய்றீங்க? இயேசுவினால செய்றீங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதனால செய்றீங்க. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டதனால செய்றீங்க. அவர் உங்களை பிள்ளையா மாற்றினால செய்றீங்க. அவருடைய கிரியைகளா நீங்க இருக்கிறீங்க. அவரால தான் செய்றீங்களே வெளிய உங்களால என்ன பண்ண செய்யவே. நான் கேட்கிறேன், இதுக்கு முன்ன உங்களால செய்ய முடியுதா? தேவன் அறியாததுக்கு முன்ன பாவியா இருக்க சொல்ல செஞ்ச முடியுதா? கடவுள் அறியாத சொல்ல செஞ்ச முடியுதா? ரத்தத்தினால கழுவப்படாதவங்களை செய்ய முடியுதா? இல்ல. இதெல்லாம் எதால செய்ய முடியுது? அவர் நமக்குள்ள வந்தாரு. அவர் நம்மை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டாரு. அவர் நம்மை ரட்சித்தாரு. அவர் நம் பாவங்களை மன்னித்தாரு. நம்மை விடுதலை ஆக்கினாரு. ஆகவே தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம். இருந்தாலும் ஆமென் சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், எப்போதுமே சில பேர் நினைக்கிறாங்க ஹம்பிள் அப்படின்னா, ஹம்பிளுக்கு வந்து வேற விதமா ஒரு காரியத்தை சொல்றாங்க. தாழ்மை அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு ஏழைங்க, நான் ஒரு குப்பைங்க, நான் ஒரு தூசிங்க, நான் ஒரு ஒன்றுமில்லாத புழுங்க, நான் ஒரு அடிமைங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் ஹம்பிள் நினைச்சுக்கிறாங்க. மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்றது? சும்மா கட்டு மேலான தாழ்மை. இந்த மனசுல இன்னும் பெரிய பெரிய எண்ணமா இருக்கும். வெளிய காலத்துல தாழ்மையா இருக்குன்னு சொல்லணும்னா, மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? சும்மா கட்டி அது தாழ்மை. அது இப்பாத்திரட் மாய்மாலா காலலாம் நடிகலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது இருக்கக்கூடாது. மனுஷன் தான் சொல்லலாம், கர்த்தர் என்ன வச்சுக்கிறாருப்பா, கர்த்தர் என்ன ரத்தத்தினால் அழிகிறாருப்பா, கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாருப்பா, கர்த்தரால நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, கர்த்தர் தான் என்ன உயர்த்தி இருக்கிறாரு. அப்படிதான் பேசணும் மொழிய. சும்மா கிட்ட என்ன பண்றது? நான் புழு, நான் தூசி, நான் குப்பை, நான் ஒளிமல்லாத, நான் களிமண்ணு. சில பேர் எப்ப பார்த்தாலும் களிமண்ணு சொல்லி களிமண்ணா போயிட்டான். குப்பை குப்பைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ குப்பையிலேயே உட்கார ஆரம்பிச்சான். குப்பைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? குப்பைன்னு சொல்லி இவனும் குப்பையா மாறி லுங்கியை கட்டி தெருவில் உட்காந்து குப்பையா இருந்து ஒரு டிக்னிட்டி இல்லை, ஒரு இது இல்லை. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. தாழ்மையா இருக்கிறதுனா இது இல்ல. தாழ்மையா இருக்கிறதுனா தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்க என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்த்தணும். அப்படி தாழ்த்தும் போது தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரம். உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் தான். அவர் இல்லைன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவரை நான் என்ன பண்றேன்? முதல்ல வைக்கிறேன். அவரை கனம் பண்றேன். அவரை மேன்மைப்படுத்துறேன். அவரை உயர்த்துறேன். என்ன உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இதுதாங்க தாழ்மை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் மனசுல நிறுத்துங்க. மனசுல நிறுத்துங்க. நீங்க என்றென்று நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க என்றென்று நல்லா இருக்கணும். கவனிங்களேன், என்றென்று நல்லா இருக்கணும், என்றென்று உயர்ந்திருக்கணும். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் தான் என்னை வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் நான் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். கர்த்தர் தான் எனக்கு உதவி பண்றார். இப்படி உள்ள எண்ணத்துல நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. மேலும் மேலும் தேவனால நீங்க என்ன பண்ணுவீங்க? உயர்த்தப்படுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே தேவனுக்கு முன்பாக ஒரு பந்தை போல, நம்ம பந்து எந்த அளவுக்கு கீழே தாழ்த்துதோ அந்த அளவுக்கு நம்ம மேல உயருது. அதே போல தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக சொல்லலாம், தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? தாழ்த்துங்க. உங்களையே புத்திமான்களா எண்ணாதீங்க. உங்களையே பெருமையா எண்ணாதீங்க. பிரைடு வேணாம், கர்வம் வேணாம், ஆணவம் வேணாம். இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் மனுஷனை அழிச்சிடும். அகந்தை, ஆணவம், இதெல்லாம் வந்து
ஒரு மனுஷன் நீண்ட காலம் வாழ விடாது. மனுஷன் அழிச்சிடும். ஒரு நாள் நம்மளை பார்த்து என்ன சொன்னோம், ஹம்பலா இருக்கிறாருப்பா, தாழ்மையா இருக்கிறாருப்பா, அமைதியுள்ள ஆவியா இருக்கிறாருப்பா, அமெரிக்கையா இருக்கிறாருப்பா, அமைதியுள்ள பெண்ணா இருக்கிறோம் விடாது அப்படின்னு நம்ம பேரே எடுக்கவே விடாது. குணசாலியான ஸ்திரீன்னு கேட்கணும். சண்டைக்காரி பாவ சொல்லு, சண்டைக்காரியோட உறுப்பின பண்றதை காட்டலாம் எங்க போய்க்கலாமா, காட்டுல மூளையில ஒரு இடத்துல இருக்கான். சண்டைக்காரி, அகங்காரி, அடங்காதவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண கூடாது, பேர் எடுக்க கூடாது. எப்படி இருக்கணுங்க, அமைதியில் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-11 யாராவது வாசிங்க. வேகமா முடிக்க போறோம். எப்படிங்களா வாசிங்க. ஒருத்தர் யாராவது வாசிக்க முடியுமா? அவர் அதிகமா என்ன பண்றாரா, கிருபை அளிக்கிறாராம். பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறாரு. சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது, பிரைட் இருக்கக்கூடாது. நீ அதிகமா கிருபையை பெறணும், அதிகமா தேவனுடைய தயவை பெறணும், அதிகமா தேவனுடைய இரக்கங்களை காருண்யத்தை பெறணும்னா என்ன பண்ணுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அதிகமான கிருபை அளிக்கிறார் தேவன், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறதா என்று சொல்லி இருக்கிறதே. தாவீது தான் சொல்றான், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாகும், ஒரு தயவினாலே என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க ஸ்தரப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்தினுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது ஓகே. அப்ப பிசாசு உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியாது, ஒண்ணு நெருங்க. தாழ்மையா இருந்தா தேவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். தாழ்மை தான் ஒபே. தாழ்மைக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா கீழ்ப்படிந்திருப்பது. சில பேர் கீழ்ப்படினாலே ரொம்ப கருவாங்க. என்ன அது, அவர் ரொம்ப பெரிய ஆளு, நான் அவருக்கு நான் கீழ்ப்படியுமா, நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். சில பேர் மாஸ்க் போடுன்னு சொன்னாலும் சில பேர் போடாது. என்ன சொல்லி நான் செய்வேன், நான் செய்ய மாட்டேன். தப்பு. இது என்னதுங்க, அரசாங்கம் சொல்றது, உங்களுக்காக சொல்றோம், வருவங்களுக்காக சொல்றோம், அன்பா தான் சொல்றோம். கட்டளையா என்ன பண்ணல சொல்ற, அரசாங்கம் கட்டளை எடுக்குது. சரி, இந்த நேரம் மூச்சு அடிக்குதா, கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம், அது நான் இல்லைன்னா நான் கோயிலுக்கே வர மாட்டேன். யாரு சொன்னாங்க, உனக்கு தான் நஷ்டம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கலன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரம் போனா வேற சொல்றது கேட்பாங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். நீ தேவனை நோக்கி வந்து தேவனிடத்துல சேருவீங்கன்னா அப்பொழுது அவன் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாரு, சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தீங்க. 11:10 கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாரு. சொல்லுங்க, மனுஷனுக்கு முன்னாடி இல்லைங்க, முதல்ல சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. நீங்க உயர்வு வேணுமா, you want to promotion, you want to increase, நீ progress ஆகணுமா, நீ மேலான இடத்துக்கு வரணுமா, முதல்ல சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன தாழ்மை போறேன், தாழ்மையை நான் தெரிந்து கொள்ள போறேன், நான் அதை விரும்புறேன்.